PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து டூரிங் த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு என்னென்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்புட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் தேவையான பொருட்கள் என்னெல்லாம், அதுதான் உங்களுக்கு இன்புட்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் என்னெல்லாம் தேவை பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேக்லாக் வந்து ஒரு மினிமம் லெவலில் ஒரு டிஃபைன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டீமில் மெம்பர்ஸ் இருக்கணும். அதாவது ஸ்டாஃப்டு டீம் இருக்கணும். அதாவது ஸ்டாஃப்டுனா கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் இருக்கணும். டீமில் ஒரு 4-5 எம்ப்ளாயீஸாக இருக்கணும் ஒரு ஸ்க்ரம் டீமை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டட் ஸ்ப்ரிண்ட் கெப்பாசிட்டி ஃபார் டெவலப்பர். அதாவது அந்த டெவலப்பர்ஸு எவ்வளோ பண்ண முடியும்ன்ட்டு இனிஷியலாக ஒரு கெஸ் வைக்கணும். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இனிஷியலாக இவங்களால இவ்வளோ முடியும் அப்படின்ட்டு ஒரு கெஸ் பண்ணணும். ஃபர்தராக அந்த வேல்யூ ஒரு ஸ்ப்ரிண்ட் முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் அந்த டெவலப்பர்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோட்டு அதுக்கேற்ற மாரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாரி திருப்பி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை டாஸ்க் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்தமாரி பண்ணுவாங்க. இப்போ ஓவராலாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இனஃப் வேல்யூ ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அந்த இனஃப் வேல்யூ ப்ரிப்பரேஷனை வச்சு ஒரு வேல்யூவான ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் டெலிவர் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கொஷின் பார்ப்போம். செலக்ட் ஆல் தட் அப்ளை பிஃபோர் ஸ்டார்டிங் த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் வாட் நீட்ஸ் டு பி பிளேஸ். ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி அண்ட் இ தான் ஆன்சர். ஏன்னா சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இனஃப் ப்ராடக்ட் பேக்லாக் இருக்கணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்டு ஸ்க்ரம் டீம்னா இனஃப் எம்ப்ளாயீஸ் இருக்கணும் ஒரு ஸ்க்ரம் டீமில். ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க.